பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. திருப்தி அடைவீர்கள். இந்த மே மாதமும் ஆண்டவர் நம்மை திருப்தியாய் அவர் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் தேவனாய் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். பஞ்ச காலங்கள் எந்த காலங்களாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லா காலங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து அவருடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அவருடைய திருப்தியாய் நடத்துகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை திருப்தியாய் நடத்தினதை வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியங்கள். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எலியாவை பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் நடத்தினார். அல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். ஆகவே பஞ்ச காலத்தில் திருப்தியாய் நடத்தினார்கள். ஆனால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதே 17வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது பஞ்ச காலம் அது எப்படி பஞ்சம்னா அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லாமல் அவ்வளோ ஒரு பஞ்ச காலம் ஒரு பிடி மாவும் எண்ணெயே இல்லாமல் வேறு ஒன்று இல்லைங்கிற ஒரு நிலைமை. அடுத்து இதை அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு காலம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவரிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தில் முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முதல்ல ஒரு அடையை சுட்டு கொண்டு வான்னு சொல்கிறார். அவங்க கர்த்தரின் வார்த்தையின்படியே செய்தபடினால், அங்கே சொல்லப்படுறது கர்த்தரின் வார்த்தையின்படியே செய்தனால பஞ்ச காலத்தில் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை, திருப்தியாய் நடத்தினார். 3வது, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 33லேருந்து 37 வரைக்கும் நாம் பார்க்குற பொழுது அங்கே 7 அப்பமும் சில சிறு மீன்கள். ஆனால் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. மலை மேலே திரும்ப போய் அவங்க ஆகாரம் வாங்க முடியாது. ஆனாலும் அதை தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய கையில் கொடுத்ததுனால அவர் ஆசீர்வதித்து திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மகிட்ட கொடுத்திருக்கிறதை தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்கிற பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து திருப்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, கர்த்தரிடத்தில் திரும்புகிற பொழுது இன்றைக்கி அநேகர் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் திரும்புகிற பொழுது தேவன் அவர்களை திருப்தியாய் நடத்துவார். நகோமி பெத்லகேமில் இருக்கிற பொழுது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மோவாப் தேசத்தை நோக்கி போனாங்க. மோவாப் தேசத்தை நோக்கி போகிற பொழுது உள்ளது இருக்கிறது எல்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்த அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்தியாய் நடத்தினார் என்று சொல்லி ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்தியாய் நடத்துகிறவர். அதே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 13வது வசனம் 14வது வசனத்திலையும் பார்க்குற பொழுது தகப்பனிடத்திலிருந்து இளையகுமாரன் எல்லாவற்றையும் வாங்கி தூர தேசத்துக்கு போய் ஒன்று இல்லாமல் போய் கடைசி சாப்பிடுகிறதுக்கு கூட ஆகாரம் இல்லாதனால 17வது வசனத்தில் வந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்குற பொழுது தகப்பனிடத்தில் திரும்பி வந்தார். திரும்பி வந்த பொழுது அவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தரின் வார்த்தையின்படியே செய்கிறவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பினவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் திருப்தியாய் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.